ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் எப்படி நம்மளோட ப்ராண்டை வளர்த்தெடுக்கலாம், அதை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்கிட்ட 1008 அக்கௌண்ட் இருக்குது. என் வாழ்க்கையில் நான் தோற்று போனேன்னு சொல்ல முடியாது. நான் வீணாக போனேன், விளங்காமல் போயிட்டுருக்கேன் அப்படின்னா மெயினான ரீசன் அதுதான். பெரிய பிடுங்கி மாதிரி மல்டிபிள் ஐடியாஸை வச்சுட்டு சும்மா இதுக்கு எடுத்தாலும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன். கடைசியில் ஒரு பிடுங்கல. சரியா? அந்த மாதிரி நீங்களும் வந்துடாதீங்க. நான் வன்மமாக பேசுகிறதெல்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். லாக் அவுட் எங்கே இருக்குது? இந்த பின்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். அக்கௌண்ட்டு கண்ணு தெரிஞ்சிருக்கும். இந்த பின்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா மோஸ்ட்லி இமேஜ் ஐடியாஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். நான் ட்ராயிங் வரைகிறதுக்காக சும்மா பார்த்துருப்பேன். அது இப்போ எனக்கு சஜஷன் அவங்களே கொடுக்குறாங்க. இதில் மோஸ்ட்லி நீங்கள் ஏதாவது வால்பேப்பர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இதுவும் ஒரு சூப்பரான ஒரு சோஷியல் மீடியா தான். ஈஸியாக உங்கள் வெப்சைட்டுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். வெப்சைட் மட்டும் இல்லை, ஸ்பெசிஃபிக்கான டார்கெட்டட் யூஆர்எலுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் இங்கேருந்து அங்கே போக வைக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பின்ட்ரெஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்குவாங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. கூகுளில் வச்சே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஆக்சுவலாக பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அது என் லைஃப்லைக்.in வெப்சைட்காக நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு காட்டுறவங்க. சப்போஸ் உங்களோட ப்ராண்ட் இமேஜ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக அந்த இமேஜ் இங்கேயும் அப்லோட் பண்ணி அதுக்கூட எக்ஸ்டர்னல் லிங்க்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஆல் பின்ஸ் கிருஷ்ணர் கோட்ஸ்னு ஒரு இது என்னது கைஸ், வெயிட் அ மினிட். ஐ திங்க் இது கலெக்ஷன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பெசிஃபிக் போர்டு ஆல் பின்ஸுங்கிறது நான் பின் பண்ணியிருக்கேன் எல்லாமே. சாரி, இதில் பின் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் கோட்ஸ்னு ஒரு போர்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது நான் பிக் ஆட் பண்ணோம் அப்படின்னா கீழே பாருங்கள், ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பின் அளவு கொடுத்துட்றேன். ஃபோட்டோஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் ஒரு பிளாக் ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அது கிருஷ்ணர் கோட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் டைட்டில் கொடுத்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம், லிங்க்கு கொடுத்துக்கலாம். சப்போஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கூட கொடுத்துக்கலாம். இந்த கிருஷ்ணர் கோட்ஸ் ரிலேட்டடான ஒரு பேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னா அது லிங்க்கு கொடுத்துக்கலாம். போர்டும் பிக் டிஃபால்ட்டாக இருக்குது. டாபிக்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பண்ணால் அப்படி என்ன தாண்டா ஆகும்? இது ஏன்டா நீ சொல்கிற? இதுக்கு தான் ஆல்ரெடி நான் ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த ஐ சிம்பிள் போட்டு ஒரு கவுண்ட் வருது பார்த்தீங்களா? அண்டு ஹேண்ட் சிம்பிள் போட்டு ஒரு கவுண்ட் வருது. அண்டு பின் பண்ண சிம்பிள் போட்டு ஒரு கவுண்ட் வருது. இதெல்லாம் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இவ்வளோ இம்ப்ரெஷன் ஆகிருக்கு. இருங்க, நான் காமனாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், என்னோடய மந்த்லி வியூஸ் பாருங்கள், 1.1 lakhs மந்த்லி வியூஸ் இருக்குது. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா ஓரளவுக்கு நான் போடுற கண்டென்ட்டெல்லாம் வியூஸ் இருக்குது. கிருஷ்ணர் கோட்ஸ் ஒன்றுனா வாட்ஸ்அப்பா, சாரி கிருஷ்ணர் கோட்ஸ் போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், இது 120. இங்கே பாருங்கள் 4.3,000. இது 7.95. இங்கே பாருங்கள் 24,000 பேர் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்காங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு டெஸ்டினேஷன் போயிருப்பாங்க. அதாவது எங்கன்னா இதை இப்படி கிளிக் பண்ணால் ஒரு லிங்க்கு போகும். அது என்னோடய வெப்சைட் லிங்க் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அவங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் 3.4. என்றைக்குமே ஒரு விஷயத்த நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஒரு 100 விஷயம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா 100மே டாப்பில் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அதில் 5 கண்டிப்பாக டாப்பில் வரும். அதுவே உங்களோட வெப்சைட்டுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணி தரும். ஐ திங்க் இந்த பின்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் கேவலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன்.
லெட் மீ எக்ஸ்பிளைன். ஆக்சுவலி என்னென்னா, லைஃப் லைக்கர் வந்து மூவி ஃபாண்ட் தான், ஓகேங்களா? கண்டிப்பாக அங்கே இமேஜ் வந்து இருக்கும். ஸோ இங்கே அதை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், விஜய் மூவி ஃபாண்ட்ஸ், நானி மூவி ஃபாண்ட், அல்லு அர்ஜுன் மூவி ஃபாண்ட், ப்ளா ப்ளா ப்ளா. இங்கே பாருங்கள், கல்கியோடதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, சிம்பிள். என்னென்னா இங்கே பாருங்கள், வாடி வாசலுக்கு பண்ணியிருக்கேன், ஜோக்கருக்கு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அதாவது மூவி ஃபாண்ட்டுங்கிறதுல வந்து நான் புதுசாக இல்லை, ஆல்ரெடி ஒரு பின் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இமேஜ் கொடுத்து ஒரு லிங்க்கை கொடுத்து அதுக்குன்னு ஒரு டைட்டில் கொடுத்து அதுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை விசிட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, திஸ் சைட் கான் பி ரீச்டு, சாரி அது ஏதோ வேறு ஏதோ .NETக்கு போகுது. .NET டெம்பரரியாக தான் நான் ரன் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போதைக்கு அந்த .NET வேலை செய்யாது, லைகர் கண்டிப்பாக வேலை செய்யும். இங்கே பாருங்கள், லைகர் மூவி ஃபாண்ட் வந்து வந்துடுச்சு. நான் இங்கே வந்து நேம் டைப் பண்ணி நான் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ பின்ட்ரெஸ்ட்டும் சாதாரண பிளேஸ் கிடையாது, சாதாரண சோஷியல் மீடியா கிடையாது. உங்களுக்கு ஒரு சூப்பரான இமேஜ் ரிலேட்டடான ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சர்வசாதாரணமாக இதில் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை அவங்க வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். இது ஆக்சுவலாக நிறையா பேக் லிங்க் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். பேக் லிங்க் தான் என்ன, இது அப்புறமா சொல்கிறேன். அண்டு நான் கோட்ஸும் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ மோட்டிவேஷ்னல் கோட்ஸும் பண்ணியிருக்கேன், ஜோக்கர் மோட்டிவேஷனல் கோட்ஸில் 2 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பெருசாக போகல, வியூஸ் வரல. சரி, ஓகே, என்ன பண்ணுறது. கிருத்தி ஷெட்டி ஹச்டி ஃபோட்டோஸ், நான் ஒரு பைத்தியக்காரன். ஏதாவது வியூஸ்க்காக ஏதாவது போட்டிருப்பேன், ஆனால் அதிகமாக ரொம்ப போட்டிருக்க மாட்டேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள், மோஸ்ட்லி உங்கள் டாபிக் என்னவோ அதை மட்டும் கவர் பண்ணுங்கள். அதை தாண்டி நிறையா அன்வான்ட் கவர் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன் வந்து குறைஞ்சிரும். இப்போ டெக் ரிலேட்டடாக போட்டிருந்தீங்கன்னா டெக் ரிலேட்டடான ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் டெக்கும் போடுறீங்க, ஃபோட்டோகிராஃபியும் போடுறீங்க, கவிதையும் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் லெஸ் ஆகிடும். ஏன்னா அவன் எதுக்காக ஃபாலோ பண்ணுறான் அவனுக்கே தெரியாமல் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை மாதிரி மல்டி டேலண்டாக நான் வந்து ட்ராயிங்கும் பண்ணுவேன், கோட்ஸும் போடுவேன், நான் ப்ளா பெயிண்டிங் பண்ணுவேன், ஃபோட்டோவும் போடுவேன். ஐ எம் அ மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். பட் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. பார்க்குறவங்க வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு தான் பார்ப்பாங்க. ஸோ இதில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி பின்ட்ரெஸ்ட் ஜஸ்ட் வந்து பின் பண்ணுறது மட்டும் எப்படின்னு பார்த்து நீங்கள் பின் பண்ணிட்டுருங்க. டே பை டே உங்களுக்கு வந்து ஒரு என்ன பண்ணலான ஐடியா கிடச்சிரும். இதில் மோஸ்ட்லி பின் பண்ணுவோம், அவ்வளோதான், வேறெல்லாம் எதுவும் இல்லை. பாய் கைஸ், கொஞ்சம் வெளியில் போயிட்டு அதனால் லாஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக 17 நிமிஷம் இஷ்டத்துக்கு பேசியிருப்பேன். இது 5 நிமிஷம் கூட வந்திருக்கான்னு தெரில. பட் நான் ஸ்டாப் பண்ண வேண்டிய நேரம், நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், தூங்கணும், வீடியோ போட்டே ஆகணுன்னு தான் ஒரு வைராக்கியத்தெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி அவ்வளோ கண்டென்ட் வரல, என்னால் பின்ட்ரெஸ்ட் அதை தாண்டி என்னால் பேசவும் முடியல. கிரியேட்டர்னால் எனக்கு வந்து எல்லாமே வந்து வரும். நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன், எல்லா பின்னுமே வரும். யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் எப்படி பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் பாருங்கள். க்ரியேட் பண்ணி பின் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி அவ்வளோதான். பாய்.